ऐश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே துளசி எங்க ஸ்னேகா? துளசி எங்க ஸ்னேகா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போதும். இதை என்கிட்ட ஏன் கேக்குற அஜய்? துளசி எங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? ஸ்னேகா, துளசி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். தயவு செஞ்சு துளசி எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும் அஜய்? உன் நாடகம் எல்லாத்தையும் நிறுத்து ஸ்னேகா. என்ன அஜய், உனக்கு என்ன ஆச்சு? துளசியை பத்தி கேட்டு எதுக்காக என்ன அடிக்கிற? நீ எதுக்கு இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ற? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, உன் காதுல விழல? எனக்கு துளசி எங்க இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரியும்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? சொல்றேன், அதையும் நான் சொல்றேன். நம்பர் 1, அன்னைக்கு நீ நாகராஜ சந்திச்சு நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்த. நீங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீ என்ன சொன்ன? திட்டி அனுப்பி வச்சேன். மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு அவன் ஏதோ டிராமா பண்றான், அதனாலதான் வான் பண்ணி அனுப்பி வச்சேன்னு சொன்ன. நீ சொன்ன எல்லா விஷயமும் பொய்.
நான் பார்த்தது நிஜம். அதுக்கப்புறம் துளசியை பத்தி பேசும்போதெல்லாம் உன் ரியாக்ஷனை நான் கவனிச்ச ஸ்னேகா. துளசியோட பேரை சொன்ன உடனே உன் முகத்துல தெரிஞ்ச கோவத்தை நான் பார்த்தேன். எங்க இருக்கான்னு தேடணும்னு சொன்ன உடனே உன் முகத்துல தெரிஞ்ச வெறுப்பை பார்த்தேன். அந்த வெறுப்புல நீ என்ன சொன்ன தெரியுமா? துளசி எங்க இருந்தா நமக்கு எதுக்கு அஜய்னு சொன்ன. அதுக்கப்புறம் வார்த்தையை விட்டுட்டுமேனு சுதாரிச்சுக்கிட்டு உன் பேச்ச உடனே மாத்திட்ட. நீ காஞ்சனா கிட்ட பேசின மொத்த கால் டேட்டாவும் என்கிட்ட இருக்கு ஸ்னேகா. காஞ்சனாவை பத்தி கேட்டப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு காஞ்சனாவை தெரியவே தெரியாதுன்னு சொன்னல. நீ என்கிட்ட போய் சொல்றேங்கிறது எனக்கு அப்பவே தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்ததை எல்லாம் வச்சு பார்க்கும்போது துளசி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும் ஸ்னேகா. சொல்லு, இப்ப சொல்லு, துளசி எங்க இருக்கா? துளசியை என்ன செஞ்சேன்னு சொல்லு. இந்த ஒரு உண்மையை சொல்லு ஸ்னேகா, நான் உன்னை விட்டுறேன். அஜய், எனக்கு உண்மையிலேயே துளசியை பத்தி எதுவும் தெரியாது. தெரியலன்னா எதுக்காக போய் சொன்ன? உன்னை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் சொன்னேன். எனக்கு துளசியை தவிர வேற எந்த கஷ்டமும் இல்ல ஸ்னேகா. நீ தப்பிக்கிறதுக்காக பொய் மேல பொய் சொல்லி என் பொறுமையை சோதிக்காத. உண்மையை சொல்லு, நீதான் துளசி ஏதோ செஞ்சிருக்க. சொல்லு ஸ்னேகா, துளசியை நீதான் ஏதோ பண்ணிருக்க. ஆமா, ஆமா, ஆமா. நான் தான் துளசியை காஞ்சனா கிட்ட கொண்டு போய் விட்டேன். அத வேணும்னு தான் செஞ்சேன். ஆமா, நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கடைசியில என்ன ஏமாத்திட்ட. திரும்பவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அம்மா ஆக்கிட்ட. அப்ப என் வயிறே எரிஞ்சுது. ஆமா, என்ன நீ என்ன நினைச்ச? ஏன் எனக்கு மனசே இருக்காதா? இல்ல உன் கண்ணுக்கு நான் ஒரு பொண்ணா தெரியலையா? துளசி காணாம போயிட்டான்னு அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் அவளை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உன் கண் எதிரில இருந்த என்ன தினமும் நரக வேதனை அனுபவிக்க வச்சிட்டேன். உனக்கு 7 அடி பின்னாடி நடந்து வந்தவ இப்ப தேவதையா தெரியறாளா? காதலிச்சேன்னா உனக்கு ராட்சசியா தெரியறல்ல? அனாதையா வளர்ந்தனா உன் காதலுக்காக பைத்தியம் மாதிரி உன் பின்னாடியே சுத்தி வந்த. உன்னையே நம்புன. ஏன் என் காதல் மேல உனக்கு நம்பிக்கை தெரியலையா? செய்யற எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு நான் உன்னை ஏமாத்தினேன்னு சொல்றல. நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதும் இருக்கட்டும், பரவாயில்ல அஜய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு லைஃப் லாங் உன் கால் அடியிலேயே ஒரு தாசி மாதிரி வாழ சொல்றியா? நீ தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னதும் இருக்கட்டும், பரவாயில்ல அஜய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு லைஃப் லாங் உன் கால் அடியிலேயே ஒரு தாசி மாதிரி வாழ சொல்றியா? நீ சொல்ற மாதிரில தலையாட்டுறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்சு விளையாடுற பொம்மை இல்ல. எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அத நோகடிக்கிற அதிகாரம் உனக்கு எப்பவும் கிடையாது. ஏன் என்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு நான் சுயநலமா இருக்க கூடாதா? இப்ப உண்மையை சொல்றேன், நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். உன்னை அடையணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சேன்.
இப்பவாவது நீ என்ன புரிஞ்சுக்கோ அஜய். வாய மூடி, வாய மூடி, வாய மூடி. இனிமே என்னோட வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாது. எனக்கு உன்னை விட என் துளசி தான் முக்கியம். அஜய், துளசியை பத்தி என்கிட்ட பேசாத. உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். அவளோட பேரை கேட்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பேரை கேட்டாலே எனக்குள்ள வெறுப்பு அதிகமாகுது. ஸ்னேகா, ஸ்னேகா, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், எனக்கு துளசி தான் முக்கியம். நான் இவ்வளவு நாள் அவளை ஏமாத்திட்டு இருந்தேன். செய்யக்கூடாத தப்பை எல்லாம் செஞ்சேன். இப்போ என்னோட தப்பை எல்லாம் உணர்ந்துட்டேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும் ஸ்னேகா. துளசி எனக்காக உயிரை விட துணிஞ்சவ. ஆனா நீ அவளை கொலை பண்ணவும் துணிஞ்சிட்டல. நான் உன்னை நம்பிதான் அவளை இழந்துட்டேன். நான் உன்னை காதலிச்சேன், துளசி என்ன காதலிச்சா. நீ என்ன அடையிறதுக்காக கேவலமா போய் துளசிக்கு அநியாயம் பண்ணிட்ட. அவ வாழ்க்கையோட விளையாடிட்ட. நான் உன்னை அடையணும்னு மனசார முயற்சி செஞ்சனே தவிர உன்ன மாதிரி எல்லாம் கீழ்த்தரமா நடந்துக்கல. துளசி என்னோட பொண்டாட்டி, துளசி என் வாழ்க்கை, துளசி தான் என் உயிர். அஜய், அஜய், அஜய். துளசி உன் பொண்டாட்டின்னு சொல்லாத. ஏய், பொண்டாட்டிங்கிற பேருக்கு அர்த்தமே துளசி தாண்டி. உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சேன். உனக்காக நான் என் குடும்பத்தையே இழந்துட்டேன். எல்லாரையும் கஷ்டப்படுத்தின. இவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிருக்க. என்ன உன் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஊருக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு துளசிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் குடும்பமே என்ன ஏமாத்துனாங்க. அப்படிப்பட்ட உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? நீ ஒரு மனுஷி மாதிரியா பேசல. ஆமாமா, நான் ஒண்ணு சாதாரண மனுஷி இல்ல. I'm not normal. I'm abnormal. ஸ்னேகா, துளசி எங்க இருக்கான்னு நீ சொல்லாம போனாலும், எத்தனை பேர் குறுக்க வந்தாலும் துளசியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அஜய்! Ajay! 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 என்ன சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அஜய்? நீயும் துளசியும் ஒன்னா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு இப்படி நினைக்கிற என்ன எப்படி சந்தேகப்பட்ட அஜய்? சித்ரா, நான் இருந்த சிச்சுவேஷன் உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு உன் மேல சந்தேகமெல்லாம் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த அஜய் வேற, இப்ப இருக்கிற அஜய் வேற.
நான் முழுசா மாறிட்டேன் சித்ரா. துளசி இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ எனக்காகவும் என்னோட மாற்றத்துக்காகவும் எவ்வளவோ பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா. நான் தான் அவளோட அன்பை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அஜய், நீ என்னைக்கும் என் பேச்ச கேட்டதே இல்ல. இப்ப கூட என்கிட்ட நீ கேக்குறிய தவிர ஏதாவது ஒரு வார்த்தையாவது ஸ்னேகாவை கேட்டிருக்கியா? அன்னைக்கு நான் ஸ்னேகாவை சந்தேகப்பட்டப்போ என்ன நீ திட்டின, அவ்வளோதான் தவிர நான் சொன்னது நீ எதையுமே கேட்கல அஜய். அவ மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீ என் மேல வைக்கல. சித்ரா, அன்னைக்கு நான் ஸ்னேகாவை சந்தேகப்பட்டப்போ என்ன நீ திட்டின, அவ்வளோதான் தவிர நான் சொன்னது நீ எதையுமே கேட்கல அஜய். அவ மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீ என் மேல வைக்கல. சித்ரா, தயவு செஞ்சு அவளை நீ ஞாபகப்படுத்தாத. அவளை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவளுக்காக தானே உன் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனையை நீ உருவாக்கிக்கிட்ட. அவளுக்காக தானே துளசிய படாத பாடுபடுத்தின. ஸ்னேகாக்காக தானே நமக்கு நடுவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ உதறிட்டு போகணும்னு நினைச்ச. அப்ப காதலியா இருந்தவ இப்போ உனக்கு ராட்சசியா மாறிட்டாளா? ஆமா, அவ உண்மையிலேயே ராட்சசி தான். அது ஏன்னு தெரியுமா? ஸ்னேகா தான் துளசியை கூட்டிட்டு போய் அந்த காஞ்சனா கிட்ட விட்டுருக்கா. ஸ்னேகா தான் துளசியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. என் மேல அவ வச்சிருந்த காதல் ஸ்னேகாவை பைத்தியமா மாத்திடுச்சு. துளசி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நீ என்ன சொல்ற அஜய்? ஆமா, இதெல்லாம் எப்ப நடந்தது? சீச்சி, கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம கூடயே இருந்துட்டு இவ்ளோ கேவலமா ஏமாத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சித்ரா. அவ துளசியை கொண்டு போய் காஞ்சனா கிட்ட விட்டுட்டா. அங்கிருந்து துளசி எங்க போனான்னு தெரியலையே. அஜய், துளசி எங்கிருந்தாலும் ரொம்ப சேஃபா தான் இருப்பா. உனக்குள்ள மாற்றத்தையும் உன்னை இப்படி பார்க்கணும்னு அவ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தா அஜய். எனக்கு நாளாக நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு சித்ரா. நோ நோ அஜய், நீ இப்படிலாம் அப்செட் ஆக கூடாது. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யற அஜய். சித்ரா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. அஜய், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபார்மாலிட்டிஸே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப பண்ண போற உதவி உனக்காக இல்ல, துளசிக்காக தான் செய்ய போறேன். துளசி எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிப்பேன் அஜய். என்ன நம்பு, கூடிய சீக்கிரத்துல நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அஜய். கண்டிப்பா துளசி நம்ம கிட்ட திரும்பி வருவா. தெய்வத்தோட அருளால கண்டிப்பா துளசி எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அஜய் முழுசா மாறிட்டானே. என் வாழ்க்கையில இருந்து நான் அவனை ஒதுக்கிட்டேன். அவசரப்படாதம்மா. நீதானேம்மா அவனை உயிருக்கு உயிரா காதலிச்ச. நான் தான் காதலிச்சேன். ஆனா நான் மட்டும்தான் காதலிச்சேன்னு எனக்கு இப்பதான் புரியுது.
இவ்ளோ நாளா நான் அஜய்க்காக பைத்தியக்காரி மாதிரி காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ துளசி துளசின்னு மூச்சுக்கு 300 தடவை அவ பேரை சொல்றான். எனக்கு கிடைக்காத அஜய் இருக்கவே கூடாது. என்னோட மனசை காயப்படுத்தி என் காதல அவன் இழந்துட்டான். அவன் இருக்கவே கூடாதுனே. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவனுக்கே அவ்வளவு சுயநலம் இருக்கும்போது என்னோட சுயநலம் எனக்கு இருக்கும். அதனாலதான் அஜய் இருக்க கூடாதுன்னு சொல்றேன். எனக்கு பிடிக்காதது என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. நான் அப்பவே நினைச்சேம்மா, இப்படிதான் நடக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா என்னால தடுக்க முடியாம போச்சு. தப்பு செஞ்சவனை மிரட்டி வழிக்கு கொண்டு வரலாமே தவிர காதலிச்சவனை மிரட்டி கேள்வி கேட்க முடியாது. நானும் அதைத்தான் செஞ்சேன். அதனாலதான் இன்னைக்கு காதலிச்சு தோத்து போய் நடப்பணமா இருக்கிற என் தங்கச்சிய இன்னைக்கு இப்படி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ச்சே. போகட்டு விடுமா. மந்திரமோ இல்ல தந்திரமோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன். இவ்வளவு நாளா நீ அவனை காதலிச்சங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை விட்டு வச்சேன். இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கிறேன்.